இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வேற என்ன? வாடா, என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க? லீகல் நோட்டீஸ் வந்தாச்சு. வரும்போதே சொன்னாரு இது வரும் இவரு எதிர்பார்த்தாரு. அது என்னன்னா, என்னோட பாதி வாழ்க்கைய நான் பிசினஸ்லயே தொலைச்சிட்டேன். நாட் டு த ஃபேமிலி. என்னையும் சரி மனைவியும் சரி கவனிச்சுக்கல. அதனால பிசினஸ் நான் முழுசா கரைச்சு குடிச்சிட்டேன். எது வந்தாலும் சமாளிச்சுக்குவேன். சரி, அந்த பேட் நியூஸ் என்னன்னு சொல்லு. மாமா நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் புக்கிங் பண்ணுவாங்க, டீலிங்ஸ் வச்சுப்பாங்க. ஆனா எல்லாரும் ஆல்மோஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. டீல்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் எல்லாருமே. லீகல் நோட்டீஸ்னு சொன்னீங்க, என்ன லீகல் நோட்டீஸ் சொல்லு. சார், ஃபுட் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏ ஓ, ரிஷி ப்ரோ கோர்ட்ல சொன்னதா? நாங்க எக்ஸ்பைரியான பொருளை யூஸ் பண்றோம், சீப்பான பொருள்லாம் யூஸ் பண்றோம்னு சொன்னதா? அதனால நம்மளோட லைசன்ஸ் கேன்சல் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. என்ன மாமா, சும்மா ரிலாக்ஸ்டா வந்து உட்காரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சார், சாரி டு சே திஸ். அன்னைக்கு ரிஷி சார் கோர்ட்ல சொன்ன விஷயம் அவர் சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. உண்மையை சொன்னா அவன் அப்படி சொல்ல போறான்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆஃப் கோர்ஸ் லக்ஷ்மியை காப்பாத்தத்தான் அவன் அப்படி சொன்னான். ஏன்னா அவளை காப்பாத்த வேற எந்த வழியும் இல்ல. ரிஷி ப்ரோ பண்ணது 100% கரெக்ட் தான் மாமா. ஆனா இப்ப நாம என்ன பண்றது? இப்படி மாட்டிட்டு இருக்கோம். ரிஷி, ரிஷி, I missed you so much. என்னால உன்னை புரிஞ்சு இருக்க முடியாது. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? அதுவும் போய் அந்த லக்ஷ்மிக்காக ஏன் இப்படி பண்ண? அவளே உள்ள போயிருக்கலாம் இல்லையா? மலிஷ்கா, ஒரு செகண்ட். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஏன் திட்டுற? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே தண்டனை கிடைக்கணும். அதானே நான் சொன்னேன். லக்ஷ்மி எந்த ஒரு கிரைமும் பண்ணல. அவ எதுக்காக ஜெயில இருக்கணும்? சரி, நாம அவளை ஜெயில இருந்து வெளியே எடுத்திருக்கலாம். வாட் a big deal. ஆனா நீ உன்னை பாரு. நீ யாரு? நீ ரிஷி ஓபிராய். ஜெயில பார்க்க நல்லாவா இருக்கு? அதுவும் யாருக்காக? மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓபிராய்க்காக. I see. யா, இந்த விஷயத்தை நீ மறந்துட்டியா என்ன? லக்ஷ்மி இப்பவும் என்னோட வைஃப் தான். என்கிட்ட வேற எந்த வே அவுட்டும் இல்ல மலிஷ்கா. இது ஒன்னும் வே அவுட் இல்ல ரிஷி. இது முட்டாள்தனம். இது சூசைட். இருக்கட்டும் மலிஷ்கா, அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி இருக்கலாம், சூசைடா இருக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது அப்படி இல்ல. என்னால லக்ஷ்மி டார்ச்சர் ஆகிறத பாத்துட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பத்தி? என்ன நீ வழியில பாக்கலாமா? எனக்கு இருக்க கவலைய பத்தி உனக்கு பிரச்சனை இல்லல்ல? நான் எவ்வளவு அப்செட்டா இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அதோட ரிஷி, நீ முதல்ல என்ன கொஞ்சம் பாரு. நான் மலிஷ்கா, அதுவும் உன்னோட மலிஷ்கா. முன்னெல்லாம் ஒரு தடவை கால் பண்ணா போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட ஓடி வந்துருவ. இங்க நான் உன் மேல உண்மையான காதல வச்சிருக்கேன். உன் கண்ணுக்கு அது தெரியல. அங்க அவ்வளவு ரவுடிங் இருக்கும் போதும் உன்னை காப்பாத்த நான் தான் ஓடி வந்தேன். அன்னைக்கு நான் அங்க செத்து போயிருக்கலாம். நான் என்னை பத்தி கவலையே படல. நான் உன்னை பத்தி கவலைப்பட்ட, உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன். உன் கை கட்டப்பட்டிருந்ததுல அதை நான் தான் ஓபன் பண்ணி விட்டேன். நான் இவ்வளவு பண்றேன், உனக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த லக்ஷ்மி, அவ சும்மா நடிச்சு காட்டுறா. அவ நடிச்சு காட்டின உடனே நீ அவளை மகானா ஆக்கிடுற. மலிஷ்கா, நீ தப்பா பாக்குற. லக்ஷ்மிக்கு ஒன்னும் அவளை பெருமையை காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு அவ பண்ணால, யார் வேணாலும் பண்ணலாம். அதை நான் கூட பண்ணிருப்பேன். ஏன் ஆயுஷ் கூட பண்ணிருப்பான். தொல்லை தூக்குறது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இத முதல்ல புரிஞ்சுக்கோ. அவ உன்னோட ஃபேமிலியை ஏமாத்த பாக்குறா. அதான் பண்ணிட்டா. இப்ப என்ன யாருக்கும் பிடிக்கல, அவளதான் பிடிக்குது. ஏன் உனக்கும் அவளதானே பிடிக்குது? மலிஷ்கா, can I say something? Yes, please say something. நீ இங்க ஜெயில இருக்க. நீ இங்க லக்ஷ்மியை திட்ட வந்திருக்கியா இல்ல என்ன பாக்குறதுக்காக வந்தியா? நான் லக்ஷ்மியை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. என் அன்புக்காக நான் வந்திருக்கேன். நான் உனக்காக வந்திருக்கேன். ஓ, அப்படியா? நீ என்ன பார்க்க வந்திருக்க. ஆனா எனக்கு அப்படி தோணுது. ரிஷி, ப்ளீஸ், நீ சர்காஸ்டிக்கா என்கிட்ட எல்லாம் பேசாத. என்ன? ஐயோ, நான் இப்ப எப்படி உனக்கு புரிய வைக்க? நான் உன்னை மனசார லவ் பண்றேன். என்னோட ஃபீலிங்ஸ் நான் எங்க ஷேர் பண்றது? அதை ஷேர் பண்ணதா இவ்வளவு தூரம் உன்னை தேடி வரேன். என்னை தாண்டி யார் உன்னை புரிஞ்சுப்பாங்க? யா, நான் இங்க ஜெயில இருக்கேன் and நீ என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. ஓ, டென்ஷன்ல நான் என்னென்னமோ வளர்றேன். ஓ, சாரி, என்ன மன்னிச்சிரு. சரி, நான் என்னதான் பண்ணட்டும்? லிசன், யூ டோன்ட் வரி, ஓகே? உனக்காக நான் பெஸ்ட் லாயரை ஹையர் பண்ண போறேன். டோன்ட் வரி, நீ கவலைப்படாத. அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது மலிஷ்கா. டாட் இருக்கார்ல, அவரை ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அண்ட் ஆயுஷ் இருக்கால. அப்புறம் அந்த லக்ஷ்மி பேரையும் சொல்ல. இங்க ஜஸ்ட் லுக் அட் மீ. இங்க பாரு, உனக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ டோன்ட் கேர். இதெல்லாம் நான் தான் பண்ணி ஆகணும் பிகாஸ் ஐ லவ் யூ. இதெல்லாம் ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? உனக்கு தெரியுமா, என்னோட மிகப்பெரிய பயம் அது உன்னை இழக்கிறது. அதனால உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாத ப்ளீஸ். நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நீ என்ன உன்கிட்ட இருந்து விலக்கிறாத. நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். சரி, நீயே சொல்லு, இப்ப நான் என்ன செய்யட்டோன்னு. ப்ளீஸ் ரிஷி, சொல்ல. நான் என்னோட உயிரை கொடுக்கவா? சரி, நான் என் உயிரை விட்டுடுறேன். அப்பதான் நீ என்ன நம்புவ.
ரிஷி I மனுஷ்கா! love you. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நீ மனுஷ்கா, என்ன இல்ல பண்ற? ரிஷி நம்ப ரிஷி நான் உன்னை மனுஷ்கா, ரொம்ப என்ன- லவ் பண்றேன் நம்பு மனுஷ்கா, ரிஷி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா எனக்கு பைத்தியம் தான் என்ன ஏன் நீ நம்ப மாட்டேங்கற நான் என்னதான் செய்ய நீ நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மனுஷ்கா, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க இப்படி டிராமா பண்ணாத. நான் டிராமா பண்றேனா மனுஷ்கா, சொல்றது கேளு. நீ லக்ஷ்மியை காப்பாத்த பழிய உன் மேல போட்டுக்கிட்டல சரி வெரி குட் நான் உன் பழிய என் மேல ஏத்துக்கிறேன் எதுக்கு அனாவசியமா உயிரை விடணும் சொல்லு என்னோட வாழ்க்கையும் மரணமும் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா ஃபீல் பண்ணுவேன் உன்னோட மொத்த குற்றத்தையும் நான் ஏத்துக்கிறேன் நான் இப்பயே போய் மனுஷ்கா, உங்ககிட்ட அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல, சொல்றேன் தேவையும் ஏன் இல்ல. தேவையில்ல நான் தான் சொல்றேன்ல, நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுவேன். யார் அது- பண்ணுவாங்க லக்ஷ்மி பண்ணுவாளா லக்ஷ்மி தான் பண்ணுவா. அவ எப்படி உன்னை என்ன காப்பாத்துவா இங்க இருந்து என்ன வெளியே கொண்டு வர லக்ஷ்மிக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு மனுஷ்கா. வாட் யா ரியலி இது பாரு அவ உன்னை இங்க இருந்து வெளிய எடுக்க ஏதாவது வே அவுட் பண்ணிருந்தானா ரொம்ப நல்லது ஆனா அப்படி என்னதான் அவ பண்ணிருக்கா என்கிட்ட சொல்ல உனக்கு அந்த முகேஷ் தெரியுமா? அதான் கோர்ட்ல சாட்சி சொன்னானே அந்த ஷெஃப். ஆ லக்ஷ்மி தான் என்கிட்ட சொன்னா. அவ முகேஷை பார்த்து திரும்பவும் பேச போறாளாம். அவகிட்ட பேசினா கண்டிப்பா ஏதாவது சான்ஸ் கிடைக்கும். ஏதாவது முக்கியமான விஷயம் கண்டிப்பா அவன்கிட்ட இருக்கணும். அதனாலதான் லக்ஷ்மி அவனை பார்க்க போறா. Now, மலிஷ்கா, just calm down and relax. எல்லாமே சரியாயிடும். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவேன். ஓகே, நான் போறேன். டைம் முடிஞ்சிடுச்சு. I'll see you. தெளிவா சொல்லுங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆ, ஒருத்தன் மனசார ஒரு விஷயத்தை நினைச்சா கண்டிப்பா அது கிடைச்சிரும். அப்படின்னா லக்ஷ்மி கிடைச்சிருவா. பாருங்க, அடுத்தது சொல்லுங்க. நீங்க தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்ல சொன்னீங்க. இப்ப கவனமா கேளுங்க. ஆ. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. அட என்ன நீங்க இவ்வளவு நேரம் கைய கழுவி பார்த்து மடக்கி இததான் நீங்க சொல்ல வந்தீங்களா? ஆபத்தா? என்ன ஆபத்து? என் ஆபத்து ஜெயிலுக்குள்ள இருக்கான். அவன் ரிஷி. அவனோட தம்பி என்ன தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கான். தோ இந்த இடம் இருக்கு பாருங்க, இங்கதான் என்ன அடிக்க வந்தான். நீங்க ஜோசியரா இல்ல சும்மா வேஷம் போட்டிருக்கீங்களா? நான் எது சொன்னாலும் அது சரியா நடக்கும். ஆபத்து உன் பின்னாடியே இருக்கு. பின்னாடி ஒரு நொண்டி நாய் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கேலண்டர்ல போட்டிருந்துச்சு எனக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. கொஞ்சம் இப்படி பாருங்க, எனக்கு நல்ல காலம் பிறக்குது இல்ல, பொண்ணு கிடைப்பா இல்ல, பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ, இது என்ன நோக்கி தான் வருது? ஒருவேளை நீங்க சொன்ன ஆபத்து இதுதானோ? சரி, அதை விடுங்க. எனக்கு லக்ஷ்மி கிடைப்பாலாம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நீ இங்க இருந்து போயிடு. எனக்கு லக்ஷ்மி கிடைப்பாலா இல்லையான்னு அதை சொல்லவே இல்லையே. உனக்கு என்ன பைத்தியமா? இவன் லக்ஷ்மி போயிட்டா, ஏன் லக்ஷ்மியும் போயிட்டா. முதல்லயே பணம் வாங்கியிருக்கணும். இவன் கொடுக்க மாட்டான். கண்ணு தெரியாதவனே, ரோட்ல பார்த்து ஓட்ட மாட்டியா நீ? நீ கண்டிப்பா எங்கேயாவது முட்டி சாவ பாரு. கொடுப்பா, என் தட்சணைய கொடு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இல்ல வச்சுக்கலாம் வேற மாதிரி ஆயிடும். தட்சணையா? என்ன தட்சணை? ஏதாவது நல்லது சொன்னீங்களா? கிளம்பு.